ஆமாங்க சொன்னங்க, இந்த டிச்சு இப்படி குறுக்க கட்டாதீங்கன்னா இல்லை இப்படித்தான் கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. மேலேயே இப்படித்தான் கட்ட சொல்லிக்கிறாங்கன்னு கட்டுறாங்க. இல்லாம கூட்டெல்லாம் கொடை கொடைக்கு குறைச்சிட்டு போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து ஒன்றும் கேட்கறது இல்லை. என்ன கட்டுறான்னு எங்களுக்கு தெரியலீங்களா. சென்னையில வந்து மழை வெள்ளம் வந்த காரணமே அதான். ஏரியிலலாம் வந்து குறுக்க வந்து கட்டி வீடு கட்டி எல்லாம் பண்ணி தண்ணி போறதுக்கு வழி இல்லாம ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அம்மன் நகர் பகுதியில் மழைநீர் ஓடையை ஆக்கிரமித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிக்காக கான்கிரீட் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளதால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நீர் செல்ல வழி இல்லாமல் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மழை நீர் இந்த ஓடையில போகையில் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப டிச்சு தண்ணி வருதுங்க, எம்ம நாத்தனா இருது, நான் குடியிருக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நல்லது செஞ்சு கொடுங்க. நாங்களும் நிறைய பக்கம் சொன்னால் கேட்கறது இல்லைங்க. சரியான நாத்தனா இருக்குது, குழந்தை குஞ்செல்லாம் வச்சுட்டு நாங்கள் இருக்க முடியறது இல்லைங்க. மழை தண்ணி போகிற இந்த ஓடையில் இப்போ என்ன போயிட்டு இருக்குங்க? டிச்சு தண்ணி போயிட்டு இருக்குது. தண்ணி தான் வருதுங்க இப்போ நிறையா. மழை பெஞ்சதில் இப்போ என்ன ஆச்சு? தண்ணி எல்லாம் உள்ள போகுது. டிச்சு தண்ணியெல்லாம் கலக்கி வீட்டுக்குள்ளேயே ஊற்றுக்குள்ளே வந்துடுச்சுங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்களா அதிகாரிகிட்ட, கவுன்சிலர்கிட்டலாம்? ஆமாங்க சொன்னங்க, இந்த டிச்சு இப்படி குறுக்க கட்டாதீங்கன்னா இல்லை இப்படித்தான் கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. மேலேயே இப்படித்தான் கட்ட சொல்லிக்கிறாங்கன்னு கட்டுறாங்க. இது கட்டுறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்க? எங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த டிச்சு தண்ணி குறுக்க வருதுங்க, எம வாசம் அடிக்குதுங்க, குழந்தைகள்லாம் நலுக்கு வந்துருது அடிக்கடி. காய்ச்சல் வந்துருங்களா? ஆமாங்க, அது என்னென்னமோ வருதுங்க தண்ணிக்குள்ளங்க. இருக்கலாம பூட்டெல்லாம் கொடை கொடைக்கு குறைச்சிட்டு போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து ஒன்றும் கேட்கறது இல்லை. என்ன கட்டிட்டு இருக்காங்க? என்ன கட்டுறான்னு எங்களுக்கு தெரியலீங்களா. எதுவுமே சொல்ல கிடையாதுன்னு சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? அதிகாரி எங்க வந்தாங்க, எங்கிட்ட ஒண்ணுமே கேட்கலீங்க. அவங்க வாட்டுக்கு வராங்க, பாக்குறாங்க, இது அரசாங்கக்கார கட்ட சொல்லிக்கிறாங்க. நாங்க அப்படித்தான் கட்டுவோம், கவர்மெண்ட்காரரு அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு 10-50 வீட்டெல்லாம் கொண்டு போயிட மாட்டேங்குது. நாங்க எப்படித்தான் குடியிருக்கிறது? மழை பெஞ்சதுங்க, என்ன ஆச்சுங்க? சரியான தண்ணிங்க மேல எகிரிட்டு போகுது. மேல எகிரிட்டு போச்சு, வீடுகளுக்கு பூந்துச்சு. வீடு அங்கெல்லாம் பூத்துருக்கோம். அந்த கோடுபாடு இருக்கிற பக்கமெல்லாம் எல்லாம் பூத்து நேரம் வீடு போயிடுது. கொசுவெல்லாம் வர்றது இல்லைங்களா? வருதா? எக்கச்சக்கமான கொசுங்க. அப்புறம் காய்ச்சல்லாம் வருதா? உன்னித்தான வருகல்ல அப்படியே எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் படுத்துக்கலான்ட்டு இருக்கிறாங்க. காய்ச்ச குளிர் எல்லாம் அப்படி வந்துரு. என்ன பண்ண நினைக்கிறீங்க? இது கட்டக்கூடாதுங்க, கட்டக்கூடாதுங்க. அப்படியே 2 பக்கம் இது மாதிரி கட்டி விட்டுட்டுங்க, தண்ணி போற மாதிரி. அது இங்க இருந்து அது வரைக்கும் இந்த தொட்டி எல்லாம் எடுத்துட்டு காட்ட. இதுக்கு முன்னாடி இதுல என்ன போயிட்டு இருந்ததுமா? இதுல இதுல வந்து மழை தண்ணி போட்டு இருந்துச்சுங்க. அந்த சைடு வந்துங்க டிச்சு தண்ணி போட்டு இருந்ததுங்க. சரிங்களா? ஆனா இந்த 2 பள்ள தண்ணி வந்து ஒரே வழக்கில் தான் போங்க, எந்த தொல்லை இல்லாம போயிட்டு இருந்தது. இப்ப சரியான தொல்லை பண்ணி விட்டாங்க. குழி மேடு தோண்டி பள்ளத்துல சின்ன வேணாம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்க கவுன்சிலர்கிட்ட சொன்னீங்களா? எந்த கவுன்சிலர் வந்தாங்க, கவுன்சிலர் மல்லிக்கு ஒருத்தர் வரல. கவுன்சிலர் யாருன்னு தெரியுங்களா? யாரும் தெரியாது எங்களுக்கு. இங்க எந்த கவுன்சிலர் போய் கேக்குறதுங்க? இந்த திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே யாருக்குமே ஒண்ணுமே புரியாம தான் இருந்தது. அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எங்ககிட்ட எந்த கருத்து கணிப்பையும் எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி வந்து பள்ளத்து தண்ணி போயிட்டு இருந்தது, சாக்கடை தண்ணி போயிட்டு இருந்தது. அப்பயே வந்து இவங்க வந்து அதை சரி பண்ற ஏதோ கழிவுநீர் மேலாண்மை பண்றாங்கிற பேர்ல ஏதோ பண்றதாக பண்ணாங்க. எங்களுக்கு திட்டத்தை வந்து முழுமையாக விளக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா குடியிருக்க மக்கள், பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு விளக்குனா தான் வந்து அது எங்களுக்கு பாதிக்காதங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். கலந்தாய்வும் பண்ண கிடையாது, யாரும் எதுவும் முறையாகவும் பண்ணல. இப்போ வந்து என்னங்கிறாங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கவுன்சிலர் சொன்னார். அதாவது ஓடப்புறம்போக்கில் வந்து பள்ளத்தை தண்ணி போகிறதுல வந்து எந்த ஒரு கட்டடம் எழுப்பக்கூடாதாம். அந்த தண்ணியை குறுக்க பண்ணுற மாதிரியே எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஊர்லேருந்து எல்லாமே வந்து கழிவு தண்ணி, மழை தண்ணி எல்லாமே வந்து அந்த வழியே தான் போகும். அது வந்து ஓடப்புறம்போக்குன்னு சொல்லி அந்த ஊராட்சி ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், பேரூராட்சி எதாக இருந்தாலும் அந்த புறம்போக்கு வழி. அந்த சென்னையில் வந்து மழை வெள்ளம் வந்த காரணமே அதுதான். ஏரியிலலாம் வந்து குறுக்க வந்து கட்டி வீடு கட்டி எல்லாம் பண்ணி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ வந்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிரமப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இப்போ ஓடப்புறம்போக்கில் அது வாட்டுக்கு தண்ணி போயிட்டு இருந்த இதில் வந்து குறுக்க கட்டி கழிவுநீர் மேலாண்மை நல்லது பண்ணுறாங்கிற பேரில் இப்போ வந்து அதுக்கு எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஊருக்குள்ள எல்லாம் இப்போவே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு மேலிடத்துலேருந்து நிதி வந்திருக்குது, அதை கட்டுறாங்க,
ஒரு கண்துடைப்புக்காக கட்டி அது நாளைக்கு இடிக்கிறது கூட அவங்களும் வருத்தப்பட கிடையாது. அவங்க கட்டிட்டாங்க, அந்த கட்டினதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இடிக்கிறத பற்றி அவங்க வருத்தப்படுற மாதிரி எங்களுக்கு தெரில. எங்களுக்கு ஏதாவது சிக்கல் நாளைக்கு வரும் அப்படின்னா இது இடிக்கிறதுக்கும் போராட்டம் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோம்.